ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கான்செப்டிங் மினிட் சீரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். கான்செப்டோட ஒரு ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு மியூ லேம்டா. இல்லை சி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். சி அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஸ்பீட் ஆஃப் லைட். அண்ட் உங்கள் மியூ இருக்கு இல்லையா, அந்த மியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. மியூ வந்து ஃப்ரீக்வன்சி, லேம்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த். இது உங்களுக்கே தெரியும். இதில் வந்து சியுடைய வேல்யூ, ஸ்பீட் ஆஃப் லைட்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஷின் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வேவ் லென்த் ஆஃப் த ரேடியோ வேவ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியோ வேவ் அப்படிங்கிறதுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். ஏன்னா அவன் ரெண்டு பேருமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். கரெக்டாக அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்து வேவ் லென்த் கேட்குறாங்க. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு மியூ லேம்டாவா, ஏன் நமக்கு லேம்டா கேட்குறாங்க. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை மியூ. இதில் சியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸. மியோட வேல்யூ வந்து 3 × 10⁵. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ மீட்டர். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10⁻³ மீட்டர். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு இன்னொரு கொஷின் ஷோ ஆகும். அந்த கொஷினோடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.